என்னமா இப்படிலாம் சொல்றீங்க? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து. நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கடிக்கிறான். உன் வேலை மயிராடாது, மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிர சுமாரமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மீட்டர் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ. ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற. அப்பா நான் அப்படி போவேன் சலையே சீமாண்டி சீமாண்டின்னு. ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏண்டா சீமான் அல்காட் நாய, எடக்குடா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற அல்காட் நாய. உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்ச. அந்த பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியலே தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்பு பிஞ்சிடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர் சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றோட நாய. அப்போ நீயும் வாய மூடு, வாய மூடு. என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத. நீ இப்போ பிச்சுதான் எடுத்துட்டு இருக்கிற. என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண 2026 பிச்சுதான் எடுப்படா நீ நாய. பிச்சுதான் நீ எடுப்ப. எங்க அக்கா பேரலிசிஸ் ஆகி பத்து கிடக்குறாங்க பிச்சுக்கார நாய. அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க பாவத்துல கட்டிக்கதை சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சுதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொரப்ப பிஞ்சிருண்டா சொரப்ப கட்ட நாய. நிப்பாட்டிக்கோ, இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி வரை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீ எதையோ பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரத்தோடைய அதை போய் பண்ணுப்போ. அதை விட்டுட்டு திமுகவை என்னெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து 50,000 ரூபாய் குடும்பலட்சுமின்னு சொல்லிட்டு பொடைய திறப்ப கட்ட நாயே. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்ப எதுக்காக வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா இருக்க மாட்டே சீமான், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் சொல்லிட்டேன், பிச்சையிலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ. நான் சொல்லிட்டேன், அதனால அடங்கிக்கோ. நீ யார்கிட்டயும் அடங்க மாட்ட. அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிட தெரியுமா? பிச்சைக்கார நாயமா நிக்க வச்சுட்டு காலம். அதனால நிப்பாட்டிக்கோ. பெண் சாபத்தை கட்டாத. அதுவும் என்னைய ரொம்ப கிழக்காதடா. சொடப்ப கட்ட நாயே இழுக்காத. நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொடப்ப பிஞ்சிடணும் பிச்சைக்காரன் நாயே.